அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம். இந்த வீடியோவில் காலையில் ஒரு 4 மணிலேருந்து நைட்டு ஒரு 8:30 வரைக்கும் என்னெல்லாம் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய குக்கிங் ரெசிபீஸும் போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சகருக்கு ரொம்பவே மினிமலாக தான் இன்றைக்கி சாப்பிட்டேன். மோஸ்ட்லி கஞ்சி தான் குடிப்பேன். ஏன்னா கஞ்சி வந்து நம்மளோட கட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. அதே நேரம் நமக்கும் சிம்பிளாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். கூடவே கொஞ்சமாக பனங்கிழங்கு தான் சேர்த்துருந்தேன். ஏன்னா பனங்கிழங்குல வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ நமக்கு நோன்பு வைக்கும்போது நல்லா இருக்க மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் கொஞ்சமாக பனங்கிழங்கும் அவிச்சு சாப்பிட்டேன். எனக்கு பனங்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும். என்னென்ன சீசனில் என்னெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் சாப்பிட்டுக்கணும்னு எங்கள் அம்மா சின்ன பிள்ளையிலேருந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்தந்த சீசனில் கிடைக்கிறத சாப்பிட்டா தான் உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் இப்போலாம் அப்போ ஃபாலோ பண்ணணும் இல்லையோ, இப்போ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அந்தந்த சீசனில் என்ன கிடைக்குதோ எல்லாத்தையுமே வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கும் சரி நானும் சரி சாப்பிட்டுக்கிறது. இன்றைக்கி நான் மட்டும்தான் நோன்பு வைக்கிறேன். கஞ்சிக்கு தொட்டுக்கிறதுக்கு மொச்சை போட்டு புளிக்குழம்பு வச்சுருந்தேன். நாள் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு அது கூட கொஞ்சமாக சிப்ஸ் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். பனங்கிழங்கும் நல்லா வெந்து வந்துருச்சு. வாங்கிட்டு வந்து 2 நாள் ஆனனால நல்லாவே தோலெல்லாம் காஞ்சிருச்சு. ஃப்ரீ டைமில் இருக்கும்போது நானும் என் பாப்பாவும் சேர்ந்து உரித்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருவோம். எப்போயுமே இது குடும்பத்தோடு செய்வோம் இந்த வேலையை. பிள்ளைங்களையும் இதில் இன்வால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா டக்குன்னு தோலெல்லாம் உரித்து கொடுத்துருவாங்க. இந்த தடவை நோன்பு வச்சுருக்கனால ரொம்ப டயர்டாக இருக்கனால வீட்டு வேலை பார்க்குறதே கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இஃப்தாருக்கு ரெடி பண்ணுறதுனால பெருசாக இந்த வேலையெல்லாம் பார்க்கல. சீக்கிரமாக பண்ணணும். சகர் முடிச்சுட்டு தொழுதுட்டு இப்போலாம் ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறம் ஒரு பேஜ் குரான் ஓதலாம், இல்லை ஒரு ஐன் ஓதலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து தான் ஓதிட்டு இருக்கேன். மொத்தமாக உட்காந்து ஓதணும்னா அது வந்து முடிய மாட்டேங்குது. அதனால் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறேன். நான் ஒரு 5:45 6 மணி போல் வெளியே வந்து பார்த்தேன்னா கொஞ்சம் விடியாமல் இருக்கும். அப்போ பார்த்தா அந்த காக்கா டெய்லி அந்த வீட்டில் வந்து உட்காந்துருக்கும். நான் எப்போ வேடிக்கை பார்த்தாலும் அங்கே தான் இருக்கும், பறந்துக்கிட்டே இருக்கும். அதை சுற்றி அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா முன்னாடிலாம் நான் பெருசாக செடியெல்லாம் வளர்த்ததில்லை. ஆனால் இப்போ வளர்க்க ஆரம்பித்ததுலேருந்து டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே அதை தான் பார்க்குறேன். ஏதாவது பூ பூத்துருக்கா, ஏதாவது காய் காய்ச்சிருக்கா, ஏதாவது வாடி போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. செடி ஏதாவது கொஞ்சமாக வாடினா கூட அச்சோ எதனால் அது வாடிச்சு, யார் அதை பிடுங்கி போட்டதுன்னு சொல்லி ஒரே சிந்தனையாக இருக்குது. தம்பிக்கு இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து எக் ரைஸ் மாதிரி நிறைய காய்கறி போட்டு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நோன்பு வச்சுருக்கனால சாயந்தரமாக தான் சோறுலாம் ஆக்குவேன். அதனால் இப்போ காலையில் ஆக்கி போட்டோம் அப்படின்னா சாயந்தரத்துக்கு தண்ணி விட்ட மாதிரி ஆயிடுதா. அதனால் கொஞ்சமாக பாஸ்மதி அரிசியில் இவனுக்கு மட்டும் எக் ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வேலையை எல்லாமே ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு பாஸ்மதி அரிசி இந்த மாதிரி ஒரு டம்ளர் இந்த மாதிரி அளந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அவன் ஃப்ரெண்ட் பரியுல் அவனுக்கும் சேர்த்து கேட்டிருந்தான். அதனால் 2 பேருக்கும் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தான் போட்டு செஞ்சுருந்தேன். அதை இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே டக்குன்னு வெந்துடும். அதனால தான் அதை ஊற வச்சு மூடி வச்சுட்டேன். எனக்கு காலையிலே பத்தி பொருத்தி வச்சா தான் மனசுக்கு வந்து நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். காலையில் ஃபஸ்ட்டு நான் கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சு கொஞ்சம் நேரத்துலேயே பத்தியை பொருத்தி நல்லா ஹாலில் வச்சுருவேன். அந்த வாசம் வந்து எனக்கு ஒரு நல்ல வைப் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் எப்போயுமே காலைல எந்திரிச்சோடனே பற்றி பற்ற வச்சுருவேன். பிள்ளைங்க எந்திரிச்சாங்க அப்படின்னா எந்திரிச்ச உடனே பால் தான் கேட்பாங்க. அதனால் பாலை காய்ச்சி வச்சிட்டோம் அப்படின்னா டென்ஷன் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு இருக்கலாம். பாப்பா பிறந்தப்போ எனக்கு பெருசாக தெரியாது. அப்புறம் என் ஃப்ரெண்டு தான் இந்த மாதிரி ஐடியா கொடுத்தா. காலைல எந்திரிச்சோடனே நீ பாலை காய்ச்சி வச்சிரு, பிள்ளைங்க எந்திரிச்சோடனே அழுகாமல் ஃபஸ்ட்டு பாலை குடிச்சிட்டாங்க அப்படின்னா அமைதியாகிடுவாங்கன்னு சொல்லி அரிசியுமே ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சு. சரி சுடுதண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருந்துச்சு, அதில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வேக வச்சுட்டேன். நல்லா வெந்துட்டு இருந்துச்சு. கூடவே அதுக்கு தேவையான அளவு உப்புமே சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அதுக்கு
அதுக்கு தேவையான காய்கறி எல்லாமே கட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ் இதெல்லாம் தான் எடுத்திருக்கேன். காய்கறி நிறைய எடுத்திருக்கேன். அப்போ தான் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது ஏதாவது சத்தாக சாப்பிட்டுட்டு வருவாங்க. தனியாலாம் நீங்கள் காய்கறி வதக்கி ஊட்டணும்னா அதெல்லாம் நடக்காத காரியம். ஸோ பீன்ஸை தான் நல்லா கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பிள்ளைங்களுக்கு எப்போ எக் ரைஸ், வெஜிடபிள் ரைஸ் எது கொடுக்குறா இருந்தாலும் முடிஞ்ச அளவு நல்லா நைஸாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் காய்கறியும் சீக்கிரம் வதங்கும். பிள்ளைங்களுக்கும் காய்கறி இருக்கிறது தெரியாது, சாப்பாட்டோட சாப்பாடாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. அதுவும் மெயினாக ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டிங்க அப்படின்னா மிச்சமே வைக்காமல் கொண்டுட்டு வந்துடுவாங்க. நான் கேரட்டை வந்து கட் பண்ணாமல் நல்லா துருவி தான் எடுத்துக்கிட்டேன். அந்த சாப்பர் மாதிரி இருக்கும்ல, அதில் போட்டு இந்த மாதிரி நல்லா நீல வாக்கில் துருவி எடுத்துக்கிட்டேன். பிள்ளைங்களுக்கு ஹாலில் பாலை கொண்டு ஃபேனை போட்டு ஆற வச்சுட்டு வந்துட்டேன். அப்போ தான் எந்திரிச்சோடனே டக்குன்னு பல்ல விளக்கிட்டு வந்தோடனே தண்ணி குடிச்சிட்டு பாலை குடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த சாதமும் நல்லா வெந்து வந்துருச்சு. அது வந்து 3/4 பதத்தில் இருந்தால் போதும், ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. அது 3/4 பதத்தில் இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம திருப்பி காய்கறியோடு போட்டு வேக விடும்போது நல்லா வெந்து வந்துடும். அதுக்குன்னு விரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து குழஞ்சும் இருக்கக்கூடாது. அப்போ தான் எக் ரைஸுக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணுற வேலை இருந்துச்சு, அதை தான் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பிள்ளைங்க ஒரு ஆளாக எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரியவர் எந்திரிச்சா கூட அவர் பாட்டுக்கு விளையாடிட்டு இருப்பார். ஆனால் சின்னவங்க எந்திரிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அம்மா அம்மான்னு சொல்லிட்டு காலை பிடிச்சிட்டு விடுறதே இல்லை. அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரே சல்லை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உங்கள் வீட்டில் எப்படி? நீங்கள் எந்திரிச்சோடனே உங்கள் பிள்ளைங்க கூடவே எந்திரிச்சிருவாங்களா? இப்போ கூட பாப்பா கொஞ்சம் தூங்குறா. கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் காலையில் எந்திரிச்சு தம்பிக்கு நான் சமைக்க ஆரம்பிக்கும் போது நான் எந்திரிச்சாலே உடனே என் கூட சேர்ந்து எந்திரிச்சிருவா. அப்போல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. அப்போல்லாம் என்னடா பண்ண போகிறோம், இப்படி தான் வாழ்க்கையே போகுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய சிந்தனையெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் கொஞ்சம் வளர வளர ஒரு 3 வயசு ஆனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ப்ராப்பரான ஸ்லீப்பிங் சைக்கிளே வந்துச்சு. நான் எப்பவுமே பிள்ளைங்கள ஒரு அளவுக்கு வந்து சீக்கிரமாக தூங்க போட பழக்கிடுவேன். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, கேரட், பீன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். கூடவே அது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன், தேவையான அளவு மட்டும், ரொம்ப சேர்க்க வேணாம். ஆல்ரெடி நம்ம சாதத்துக்கும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் இதிலே ரொம்ப சேர்க்காமல் அதுக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா அந்த காய்கறி வந்து வதங்கிடும். ஏன்னா இன்றைக்கி நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல. நூடுல்ஸ் இந்த மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா நான் எப்போயுமே தண்ணி சேர்த்துக்குவேன். இன்றைக்கி வந்து ரைஸ் அப்படிங்கிறனால தண்ணி சேர்க்கலை. தக்காளியுமே இன்றைக்கி 2 தக்காளி போட்டிருக்கேன். பிள்ளைங்களுக்கு நான் எந்த சாஸுமே கொடுக்க மாட்டேன். அதனால தான் இது கூட கொஞ்சம் தக்காளி கூட சேர்த்துட்டா புளிப்புக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். நிறைய ரைஸ் போடுவேன், ஆனால் மசாலா கம்மியாக தான் சேர்ப்பேன். பிள்ளைங்க கொஞ்சம் உரைச்சா கூட சாப்பிட மாட்றாங்க. அப்புறம் 2 முட்டையை ஒரு பவுலில் தனியாக சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறதா தான் சேர்க்கலாம், இல்லை ஆல்ரெடி நம்ம நிறைய உப்பு சேர்த்துருக்கனால நான் இன்றைக்கி சேர்க்கலை. பெரியவங்களாக இருந்தால் கொஞ்சம் சுருக்குன்னு வேணும்னா சேர்த்துக்கலாம். நல்லா அது இந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கிட்டு இருந்தோம் இல்லையா காய்கறி, அது கூட சேர்த்து நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுருங்க. அதை கொஞ்சம் ரொம்ப கிண்டி விடாமல் லைட்டாக கிண்டினீங்க அப்படின்னா அந்த முட்டை வந்து கொஞ்சம் பெருசும் சின்னதமாக இருக்கும். சாப்பிடும்போது பிள்ளைங்களுக்கு அந்த வாயில் வந்து போகும். இந்த மாதிரி நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு அது கூடமா நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லையா சாதம், அதையும் சேர்த்துக்கலன்னா சூப்பரான எக் ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப போட்டு கிண்டாமல் லைட்டாக இந்த மாதிரி சுற்றி விட்டு கிண்டினீங்க அப்படின்னா அந்த ரைஸ் வந்து உடையாது. பார்க்குறதுக்கும் சரி, சாப்பிட்றதுக்கும் சரி நல்லா நீளமாக இருக்கும். பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
இது பாஸ்மதியில தான் செய்யணும்னு கிடையாது. சாதாரணமா நான் எப்பயுமே வீட்டுக்கு வடிக்கிற சாதத்தில தான் செய்வேன். இப்போ வந்து சோறு வடிக்காதனால இவனுக்காக தான் பாஸ்மதியில செய்றேன். இல்லாட்டி சீரக சம்பா, இல்ல வீட்ல வடிக்கிற சாதம்னு சொல்லி எதில செஞ்சாலுமே டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். லாஸ்ட்டா கொஞ்சமா மிளகு ஜீரக பொடி சேர்த்துருக்கேன். மேடம் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சோனே ஒரே சிரிப்பு தான். அப்படியே கண்ண தொறந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அது கூட என் பையன் வந்து ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவனுக்கு நான் ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு விட மாட்டேன். நான் தனியா 2 பேரையும் பார்த்துக்கிறனாலேயே அவங்களே எல்லாமே ஓரளவு கிளம்பிடுவாங்க. ஹஸ்பண்ட் காலையிலேயே வேலைக்கு போயிடுவாங்க. முன்னாடி ஃபாரின்ல இருந்தாங்க. ஸோ எப்பயுமே நான் மட்டும் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதனாலேயே தம்பி தன்னாலேயே கிளம்பிடுவான். அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து நான் ஆர்கனைஸ்டாக ஒரு பெட்டியில் வச்சுருவேன். ஸோ அவனுக்கு தெரியும் எந்த இடத்துல சாக்ஸ் இருக்கும் எல்லாமே ஒரு இடத்துல வச்சிருக்கனால ஈஸியாக அவன் எடுத்து போட்டுக்குவான். நமக்கும் வேலை மிச்சமாகும்ல. ஸோ உங்கள் பிள்ளைங்களுக்குமே நீங்கள் இப்படியே பழக்குங்க. அதுதான் உங்களுக்கு அடுத்த பிள்ளைங்க இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கும் சில நேரத்தில் முடியாமல் இருக்கும்போதுமே பிள்ளைங்க டக்குன்னு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேத்துக்குமே பாலாத்தி கொடுத்துட்டு ரஸ்க்கு கேட்டாங்க இன்னைக்கு. நேற்று தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரஸ்க்கு. அதை பார்த்தோன்னே இன்னைக்கு காலையிலே கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கும் வச்சு கொடுத்துட்டேன். அவன் ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து பேக் பண்ணனால பெரிய டிஃபன் பாக்ஸில் 2 பேத்துக்குமே பேக் பண்ணி கொடுத்துட்டு அங்கே போனோடனே 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க. ஸ்கூல் விட்டு வந்ததுலேருந்து விளையாடுன்னு சொன்னால் போதும் சிட்டாக பறந்து ஓடிடுவான். அது என்னமோ தெரியல எல்லா ஹோம்ஒர்க்கையும் முடிச்சிடுறான். ஆனால் அந்த ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் காலையில் எந்திரிச்சா மட்டும்தான் அவனுக்கு மனசு ஆறுன மாதிரி இருக்கும் போல். கரெக்டாக காலைல நான் சமைச்சிட்டு இருக்கும்போது இல்லை காலைல கிளம்பும்போது அம்மா இதை மட்டும் எழுதி கொடுங்கம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மான்னு சொல்லுவான். அதனாலேயே காலையில் எழுதி எழுதி இந்த பழகிட்டான். எங்க வீட்டு வாண்டு மட்டும் தான் இப்படிலாம் பண்ணுதா? இல்ல உங்க வீட்டு வாண்டுகளும் இப்படிதானான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறமா ஒரு வழியா எழுதி குடுத்தாச்சு. கரெக்ட்டா 8:30 அந்த நேரத்துக்கு உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறான். டேய் சீக்கிரமா எழுதுடா, சீக்கிரமா எழுதுடா. 9 மணிக்கு கிளம்பணும். 8:40க்கு இங்கேருந்து கிளம்புனா தான் ஸ்கூல்ல போய் 9 மணிக்கு இருக்க முடியும். எக்ஸாம் வேற ரிவிஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் கொஞ்சம் வேக வேகமா எழுத ஆரம்பிச்சான். அப்படியே எழுதிட்டு இருந்தான். அப்புறமா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். முன்னாடி கால் வந்து விழுகாம இருக்கும்போது கீழ வரையும் கொண்டு விட்டுட்டு வருவேனா, அதனாலயே அம்மா வாங்க வாங்கன்னு இப்பலாம் கூப்பிடுறான். என்ன பண்றது? கால் சரியில்லையே, இறங்கி இறங்கி ஏறக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால ரொம்பலாம் மாடியிலேருந்து கீழ இறங்குறதில்ல. தம்பி போனதுக்கப்புறம் பெட்ஷீட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மடிச்சு வச்சுட்டு போயிருவாங்க. அத எடுத்து நான் கொஞ்சம் சரி பண்ணி அரேஞ்ச் பண்ணி எடுத்து எல்லாத்தையுமே உள்ள வச்சுட்டேன். அதுக்கப்புறமா என்ன எப்பயும் போல் க்ளீனிங் ஒர்க் தான் வீட்டில் ஸ்டார்ட் ஆயிருச்சு. காலைல தம்பி போனதுக்கப்புறம் கிச்சனே தலைகீழாக இருக்க மாதிரி இருக்கும். பாப்பா கொஞ்ச நேரம் விளாட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டா. அதுக்குள்ளேயே நான் இந்த மாதிரி வீடு கூட்டுறது, ஜாமான் அடுக்கிறதுன்னு சொல்லி எல்லா வேலையுமே பார்த்து வச்சுருவேன். அப்போ தான் நமக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். நோன்பு வச்சிருக்கனால டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு டயர்ட் ஆகாது. இல்லாட்டி கரெக்டாக ஒரு 11 மணி போல் கண்ணு அப்படியே அசத்திரும். கரெக்டாக இப்போ மணி வந்து ஒரு 4, 4:30 இருக்கும். அப்போ தான் கிச்சனுக்குள்ளே திரும்பி வந்தேன். நைட்டு டின்னருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய காய்கறி எல்லாம் போட்டு வெஜ் குருமா செஞ்சிடலாம். ஒயிட் குருமா நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். நோன்பு திறந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சட்டிலாக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எப்பயுமே சாதமாக எடுத்துக்காமல் வீக்லி 3 தடவை இல்லை 4 தடவை சப்பாத்தி எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் கேலரி வரும். பட் நம்ம சப்பாத்திங்கும்போது ரொம்ப சாப்பிட மாட்டோம். சாதம், இட்லி, தோசை அப்படிங்கும்போது நிறையா எடுத்துக்குவோம். இதெல்லாம் பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி பெருசாக அதை பற்றின எந்த நாலேஜுமே எனக்கு கிடையாது. இப்போவே அந்தளவுக்கு இருக்கான்னு தெரியல. ஆனால் முன்னாடிக்கு இப்போ கொஞ்சம் நான் பரவாயில்ல. முன்னாடி எனக்கு ஃபைபர்னால் என்னன்னு தெரியாது, கார்போஹைட்ரேட்னா என்னன்னு தெரியாது, ப்ரோட்டீன்னா என்னன்னு தெரியாது. பட் இப்போலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ 100ல் 2.5% இந்த மாதிரி பழகியிருக்கேன். அதனால் கொஞ்சம் பார்த்து பார்த்து காய்கறி எல்லாம் நிறையா சாப்பிட்டுக்கிறது. சப்பாத்திக்குமே மாவு பிசைஞ்சு ஒரு ஈர துணியை போட்டு மூடி வச்சாச்சு. இட்லி துணியை தான் நல்லா நனைச்சிட்டு மூடி வச்சுருந்தேன். இந்த மாதிரி வைக்கும்போது மாவு எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். குக்கருமே ஒரு 4, 5 விசில் வந்துருச்சு. ஏன் 5 விசில் விட்டுறேன்னா காய்கறி நல்லா மசிஞ்சிருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். மெயினாக பிள்ளைங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் கூட அதை அப்படியே ஒதுக்கி வச்சுருவாங்க. சாஃப்டாக இருக்கும்போது நம்ம ஈஸியாக அதை ஊட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நிறைய விசில் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் 2, 3 விசில் விட்டாலே போதும்.
அப்புறம் வெளியில கொஞ்சோண்டு பேரிச்சம்பழம் வாங்கியிருந்தோமா, இப்போலாம் அந்த லயன் டேட்ஸ் இந்த மாதிரி எது ஓட்ஸ் பாக்கெட் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஜிப்லாக் மாதிரி பாக்கெட் குடுத்துடுறாங்க. இந்த பாக்கெட் எல்லாமே நான் என்ன பண்ணுவேன்னா, வாங்கி நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்குவேன். மசாலா பொடி கொட்டி வைக்கிறதா இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது வைக்கிறதா இருந்தாலுமே கொஞ்சம் கூட சிந்தாது. ஃப்ரிட்ஜில, வெளியில நீங்க எல்லா இடத்துலயுமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்புறமா இஃப்தாருக்கான வேலைய தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப ஹெவியாலாம் இன்னைக்கு எதுவுமே செய்யல. சும்மா சிம்பிளா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரிச்சம்பழத்தில தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிட்டா தான் பேரிச்சம்பழம் ரொம்ப பிடிக்கும். அந்த தண்ணியும் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் ஊற வச்சு அதையும் தனியா எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா இன்னைக்கு தர்பூசணியில ஜூஸ் போடலாம். எனக்கு வந்து லெமன் வந்து பெருசா பிடிக்காது. இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா, லெமன் வந்து ரொம்ப புளிக்கிற மாதிரி இருக்கு. நோன்பு தொறந்தோனே நம்ம அதிகமா சிட்ரிக் எடுத்துக்கும்போது அதுவுமே அல்சர் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு பயங்கரமா வந்து வயிறு வலிலாம் வந்துரும். அதில நிறைய நம்ம சுகர் வேற சேர்ப்போமா, இந்த மாதிரி ஃப்ரூட் எடுத்துக்கும்போது நேச்சுரலாவே அதில சுகர் இருக்கும். ஸோ நம்மளோட கட் ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. அல்சர் இந்த மாதிரி இருக்கவங்கலாம் இந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா பெருசா எந்த இஷ்யூமே வராது. நான் கொஞ்சமா அது கூட சர்பத் இருக்கு இல்லையா, நன்னாரி சர்பத் அதான் சேர்த்துருந்தேன். வேற எதுவுமே அது கூட ஜீனி எதுவுமே சேர்க்கல. அத மட்டும் சேர்த்து தண்ணி கூட ரொம்ப சேர்க்காம நல்லா அரைச்சுட்டு செம்பில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா நோம்பு திறந்துட்டு குடிக்கிறதுக்கு அவ்வளோ இதமாக இருக்க மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே லெமன் ஜூஸ் தான் குடிப்பாங்க. எனக்கு தான் இந்த மாதிரி ஜூஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு இதெல்லாம் பழக்கிவிடணும்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் எல்லாருமே லெமன் லெமன் சொல்லிட்டு பிள்ளைங்க முதற்கொண்டு லெமன் ஜூஸ் தான் குடிக்கிறாங்க. இந்த மாதிரி சத்துன்னு சொல்லி தர்பூசணி இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தா கூட அதெல்லாம் குடிக்கிறதில்ல. கொஞ்சமாக நான் அது கூட சப்ஜா சீடும் பாதாம் பிசனும் சேர்த்து கிளறி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். கிளம்பிட்டாங்கயா கிளம்பிட்டாங்கங்கிற மாதிரி பிள்ளைங்க எல்லாருமே விளையாட கிளம்பிட்டாங்க. முன்னாடிலாம் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்மலாம் ஓடி ஆடி அவ்வளோ நேரம் விளையாண்டுருப்போம். ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு அதுக்கான வாய்ப்பே கிடைக்க மாட்டேது. டெய்லி என்னை வந்து கிட்ட உட்காருங்கம்மா உட்காருங்கன்னு சொல்லிட்டு இப்போலாம் விளையாடிட்டே இருப்பாங்க. ஒரு மணி நேரமாவது சாயந்தரம் அந்த மாதிரி பிள்ளைங்களை விளையாட விட்டா தான் அவங்களுக்குமே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு சேட்டை பண்ணுறாங்க, ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க, அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு சொன்னால் பிள்ளைங்களை சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம தான் நம்மளையும் கொஞ்சம் மாற்றிக்கணும். ஸோ டெய்லி பிள்ளைங்களை இந்த மாதிரி சின்ன இடமா இருந்தாலும் சரி, பெரிய இடமா இருந்தாலும் சரி, மாடியாக இருந்தாலும் சரி கொஞ்ச நேரம் விளையாட விடுவேன். அப்புறமா துணியெல்லாம் துவைச்சிருந்தேனா அது இப்போ தான் காய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். நான் எப்பயுமே துவைச்சோடனே காய போட்டுருவேன். அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்குமே வேலை பெண்டிங்கில் இருக்காது. டக்கு டக்குன்னு அடுத்த வேலையை ஆரம்பிச்சிடலாம். நோன்பு திறக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒயிட் குருமாவுக்கு காய்கறி எல்லாம் வேக போட்டிருந்தோம் இல்லையா, அதுவுமே நல்லா வெந்து வந்துருச்சு. நோம்பு திறந்ததுக்கு அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன். இது செய்கிறது ரொம்பவே சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. அது கூட கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிடுங்க. இதுக்கு ரொம்பலாம் எண்ணெய் சேர்க்க தேவையே இல்லை, லைட்டாக சேர்த்தாலே போதும், நல்லா வதங்கிடும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அந்த தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அதை வதக்கி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா அதுக்குள்ளேயே சைடில் நான் தேங்காவெல்லாம் கட் பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை அடுத்தடுத்து பெண்டிங்கில் நிற்காமல் டக்கு டக்குன்னு ஆயிரும்னு சொல்லிட்டு தேங்காயுமே எடுத்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா சேர்த்து கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா காய்கறி அவிச்சு, அதையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த காய்கறியோட பச்சை வாடையெல்லாம் போயிடும். நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். மசாலானா நான் எதுவுமே சேர்க்கலை, இஞ்சி பூண்டு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அந்த பச்சை வாடை இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறமா காய்கறி வேக வச்சுருக்கோம்ல தண்ணி, நீங்கள் கீரை வேக வச்சாலும் சரி காய்கறி வேக வச்சாலும் சரி, காய்கறி, கீரை எல்லாத்தையுமே வேக போடுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு வேக போட்டோன்னா அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் தான் நிறைய சத்து இருக்க மாதிரி இருக்கும். இந்த தேங்காவுக்கு கொஞ்சமாக சோம்பு, பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு இருந்துச்சு சேர்த்திங்கன்னா இன்னுமே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். எல்லார் வீட்லேயும் பேசிக்காக பொட்டுக்கடலை இருக்கும். ஸோ நானும் பொட்டுக்கடலை தான் அதிகமாக சேர்ப்பேன். ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம், சிம்மில் ஒரு 4-5 நிமிஷம் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான ஒயிட் குருமா ரெடி ஆயிடும். ஹோட்டல் ஸ்டைலில் சாப்பிட்றதுக்கே செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறமா இன்றைக்கி நான் ஃபுல்காக தான் செஞ்சுருந்தேன். நான் எப்போயுமே எண்ணெய் ஊற்றாமல் தான் சப்பாத்தி செய்வேன். ஆனால் சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக நல்லா பொசு பொசுன்னு வரும். சப்பாத்திக்கு இந்த மாதிரி ஒரு அயன் கல் வாங்கி வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ரோட்டி மாதிரி நல்லா சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். டக்கு டக்கு சப்பாத்தி ரெடியாக ஸ்டார்ட் ஆயிரும். சப்பாத்தி ஏன் இவ்வளோ புஸ்ஸுன்னு வந்திருக்கு அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சு ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுலேயே மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதோட நம்ம நல்லா தேய்ச்சி போட்டோம் அப்படின்னா நல்லா பொசு பொசு நல்லா சாஃப்டான சப்பாத்தி வரும். இது கூட நான் எதுவுமே சேர்க்கல.
கிச்சன் வேலை எல்லாமே முடிச்சாச்சு. தம்பிக்கு நாளைக்கு வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி இருக்கு ஆனுவல் எக்ஸாமுக்கு முன்னாடி. அதனால எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் படிச்சுட்டு பிள்ளைங்களையும் சீக்கிரம் தூங்க வச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.